Hi guys, Jagadish Kumar. ஸோ நம்ம மெத்தட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் மெத்தட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் லைக் வித்தவுட் ஆர்குமெண்ட் ஒரு மெத்தட் எப்படி பாஸ் பண்ணுறது, கால் பண்ணுறது, அண்டு வித் ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா அந்த மெத்தடுக்கு எப்படி நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் வந்து ரியல் டைமில் ப்ரிமிட்டிவாக இருக்காது, ஸோ அது கிளாஸ் டைப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக மெத்தட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டில் நிறைய விஷயங்கள் மெத்தட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோட கிளிம்ஸ் என்னங்கிறத நான் கொஞ்சம் இந்த மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கலாக இதை ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி காமிச்சிட்றேன். சரி, இப்போ இந்த மெத்தடு எக்ஸாம்பிள் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெத்தடுக்கு மெத்தட் சிக்னேச்சர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெத்தட் சிக்னேச்சர்னா என்ன தான் மெத்தட் சின்டாக்ஸில் ரிட்டன் டைப்பு, மெத்தட் நேமு, மாடிஃபைஸ் எல்லாமே இருந்தாலும் மெத்தட் சிக்னேச்சர்ன்றது என்னது, த மெத்தட் நேம் அண்ட் தி பேராமீட்டர் லிஸ்ட், அதை தான் நம்ம மெத்தட் சிக்னேச்சர் சொல்லுவோம். இதெல்லாம் ரியல் டைமில் இந்த டேர்ம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, மெத்தட் சிக்னேச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரோக்ராமில் ஒரு கிளாஸ்க்குள்ளே மெத்தட் சிக்னேச்சர் சேமாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு மெத்தட் நேமும் அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டும் சேமாக இருக்கக்கூடாது. இருந்தால் அது எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் சார் தியேட்டிக்கலாக இருக்குது, அதை நேரத்துக்கு திரும்பி ப்ராக்டிக்கலாக. ஆல்வேஸ் எதுவுமே இருந்தாலும் ஒரு வாட்டி ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி குட், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்ம பண்ண நமக்கு அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண நமக்கு அந்த ஃப்ளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சப்போஸ் என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ வாய்டு M1. ஓகே, ஸோ இந்த மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடில் மெத்தட் சிக்னேச்சர்ன்றது என்னது, இந்த M1 அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு, அதுதான் வந்து மெத்தட் சிக்னேச்சர். பட் இங்கே வந்து மெத்தட் சிக்னேச்சரில் பேராமீட்டர் லிஸ்ட்டு இல்லை, நோ ஆர்குமெண்ட்டு. ஓகேவா? இதுக்குள்ளே பேராமீட்டரில் நான் எந்த பேராமீட்டர் இல்லை, ஸோ நோ ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த M1 இஸ் அ மெத்தட் சிக்னேச்சர். ஸோ இது ஜஸ்ட் வந்து M1 மெத்தட் M1 சொல்லிட்டு நான் சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அகைன் ஐ எம் கிரியேட்டிங் அனதர் மெத்தட். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் கூட இல்லை, இது ஸ்டாட்டிக்காகவே இருந்துட்டு போட்டுமே, ஸ்டாட்டிக் வாய்டாக இருந்துட்டு போட்டுமே. இங்கேயும் பாருங்கள் M1. ஓகேங்களா? M2. ஓகே, நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். சொன்னால் மட்டும் எனக்கு தெரிய போகிறதில்ல, கரெக்டு தான். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும், என்ன அவுட்புட் வரும்? நீங்கள் நினைப்பீங்க, சார் M1 M2 எக்ஸிக்யூட் ஆகும் சார், அவுட்புட் வரும் சார், M1 வரும், அப்புறம் இந்த M1 வரும். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதையும் செக் பண்ணிடலாமா? ஸோ சேவ் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணும்போது லைக் இதுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே மெத்தட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டுன்ற நேம்லேயே சேவ் பண்ணுறேன். சேவ். ஓகே, ஸோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ யூ நோ ஹவு டு கம்பைல். ஸோ கம்பைல் பண்ணும்போது ஆல்வேஸ் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கம் டு த லொக்கேஷன், இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ விண்டோஸ் ஆர் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துடுவீங்க. சி டிரைவில் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த எந்த லொக்கேஷன் இந்த ஃபைல் சேவ் பண்ணீங்க, இ டிரைவில் சேவ் பண்ணேன். ஸோ இ டிரைவில் எங்கள் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே இருந்தது. ஸோ சேஞ்ச் டைரக்டரி டு ப்ரோக்ராம்ஸ். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எங்கள் ப்ரோக்ராம்ஸில் மெத்தடுன்னு ஒரு ஃபோல்டர். ஸோ சேஞ்ச் டைரக்டரி மெத்தட். ஸோ மெத்தட்குள்ளே வந்துச்சு. இதுக்குள்ளே டெஸ்ட்டு அப்படின்றது தான் என்னோடய ஃபைல் நேம், இல்லைங்களா? ஸோ எப்படி கம்பேர் பண்ணுவீங்க, ஜாவா சி டெஸ்ட்டு டாட் ஜாவா. ஓகே, இட் ஷோஸ் அன் எரர். என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1 is already defined in class test. ஸோ நீ ஏற்கனவே மெத்தட் M1 வந்து இந்த கிளாஸ் டெஸ்ட்டில் ஆல்ரெடி டிஃபைன்டு, நீ மறுபடியும் ஸ்டாட்டிக் வாய்ட் M1 மறுபடியும் ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், இந்த M1 is already defined in class test, again you are trying static void M1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் த்ரோ பண்ணி பாருங்கள். இந்த எரர் பார்த்தீங்களா? ஸோ எரர் எங்கே இருக்குது, லைன் நம்பர் 7 தான் ஆரம்பிக்குது. என்ன சொல்ல வருது, மெத்தட் M1 is already defined in class test, again you are trying to go for static void M1, same method name. ஸோ M1 ஆல்ரெடி இருக்குது, நீ லைன் நம்பர் 7 மறுபடியும் நீங்கள் M1 கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், மெத்தட் நேம் சேமாக இருக்குது M1 அதனால தான் பிரச்சனை அப்படின்னு. பிரச்சனை வந்து இங்கே மெத்தட் நேம் கிடையாது, மெத்தட் சிக்னேச்சர்.
நல்லா புரிஞ்சுக்கு, இதான் கீ பாயிண்ட். மெத்தட் நேம் சேமாக இருக்கலாம், மெத்தட் சிக்னேச்சரும் சேமாக இருந்ததுன்னா அதுதான் பிரச்சனை. ஸோ மெத்தட் சிக்னேச்சர் எதை சொல்ல வரேன், மெத்தட் M1 அண்ட் அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு, M1 அண்ட் அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு. ஸோ இங்கேயும் M1 இருக்குது, மெத்தட் நேம் ஓகே, ப்ளஸ் அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு இங்கேயும் நோ ஆர்குமெண்ட்டு, இங்கேயும் நோ ஆர்குமெண்ட்டு. அதனால தான் உனக்கு எரர் த்ரோ போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மெத்தட் நேம் M1 இருக்குது, இங்கே M1 இருக்குது, அதனால் எரர் த்ரோ போகுதுன்னு நினைக்காதீங்க. மெத்தட் சிக்னேச்சர் சேமாக இருக்குது. இப்போ இந்த மெத்தட் சிக்னேச்சர் நான் மாற்றலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நான் வந்து பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டேன், இப்போ இங்கே பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ அந்த பேராமீட்டர் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது எரர் த்ரோ பண்ணாது. ஏன்னா மெத்தட் சிக்னேச்சர் மாறிடுச்சு. மெத்தட் சிக்னேச்சர்ன்றது வந்து மெத்தட் நேம் அண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். இங்கே மெத்தட் இதுக்கும் வேறு வேறு மெத்தட் சிக்னேச்சர். நேம் மெத்தட் சிக்னேச்சர்ன்றது நல்லா புரிஞ்சுங்க. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த மெத்தட் நேம் அண்ட் த பேராமீட்டர் லிஸ்ட். ப்ரீவியஸ் கேஸில் M1 நோ ஆர்குமெண்ட். இங்கே பாருங்கள், மெத்தட் M1 நேம் சேமாக இருக்குது, ஆனால் ஆர்குமெண்ட் லிஸ்ட் மாறுது இல்லை. ஸோ மெத்தட் சிக்னேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால இந்த ப்ரோக்ராமில் எரர் வராது. ஸோ மறுபடியும் நான் இது ரன் பண்ணுறேன். ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா கம்பைல் ஆகிடுச்சு பாருங்கள், எரர் வரலையே. என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன அவுட்புட் வரும்? இன்னும் கூட நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே கம்பைல் ஆயிடுச்சு, அப்போ அவுட்புட்னா வரும் மெத்தட் M1 மெத்தட் M2 அப்புறம் இங்கே 3 பின் ஸ்டேட் பண்ணுறதுக்கு 3 வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே கம்பைல் ஆகிடுச்சு அப்படின்னா எத்தனை கிளாஸ் உள்ள ஒரு ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அத்தனை கிளாஸ்க்கு டாட் கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் ஆகுமா? ஓகேங்களா. ஸோ JVM என்ன பண்ணோம், முதல்ல அந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கான்னு போய் செக் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் அந்த டாட் கிளாஸ் ஃபைலை கொண்டு போய் மெமரியில் லோட் பண்ணோம். ஓகேங்களா. லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ அந்த டாட் கிளாஸ் ஃபைலை தான் வந்து JVM தேடி போவோம். ஓகேங்களா. மெயின் மெத்தடில் இருந்தால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இதில் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு டாட் கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தாலும் சில பேர் பார்க்குறவங்களுக்கு இன்னும் கூட அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது, ப்ரோக்ராம்ஸ்ன்ற ஒரு குள்ளே மெத்தட்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் டெஸ்ட்டுன்ற ஒரு இது க்ரியேட் பண்ணேன். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ரோக்ராம் டெஸ்ட் டாட் ஜாவா ஃபைல். ஓகேங்களா. அதுக்கு டெஸ்ட் டாட் கிளாஸ் ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சா? ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணும்போது ஜாவா அந்த டாட் கிளாஸ் ஃபைலை நான் கொடுக்கணும். அங்கே டெஸ்ட்டுன்னு இருக்குது. நான் ஒரு வேறு ஏதாவது நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். JVMோட ஃபஸ்ட்டு வேலை என்ன, நீ கொடுக்குற டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கான்னு இல்லையா செக் பண்ணணும். நான் டெஸ்ட் 1 கொடுத்து பார்க்குறேன், என்னாவது பாருங்கள், இட் வில் ஷோ எரர். அங்கே டாட் கிளாஸ் ஃபைல் இல்லைடா அப்படின்னு நான் எனக்கு திரும்பி அதை சொல்லிட்டுது. அது கேட்குற அப்போது டாட் கிளாஸ் ஃபைல் நீ என்ன இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. என்னது? கிளாஸ் டெஸ்ட்டு. அப்போ ஜெனரேட் இருக்க டாட் கிளாஸ் ஃபைல் என்னது? டெஸ்ட் டாட் கிளாஸு. அப்போ நான் கம்பைல் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கால் தட் கிளாஸ் ஃபைல். ஓகேங்களா. ஸோ நான் வேறு ஏதோ ஒன்று கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது, JVM. இட் வில் செக் வெதர் த டாட் கிளாஸ் ஃபைல் இஸ் அவைலபிள் ஆர் நாட். So it shows that dot class is not, that particular dot class file, that is test.1 is not available. So now அது என்ன டாட் கிளாஸ் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டும் கூட அவைலபிள். இப்போ என்ன பண்ணோம், செக் பண்ணி லோட் பண்ணி ரன் பண்ணிடும். ஏன்னா இப்போ பாருங்கள், ரன் பண்ணும்போது கூட பாருங்கள், இட் வில் ஸ்டார்ட் ஒன்லி த மெயின் மெத்தட். ஓகேங்களா. ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் அவுட்புட்டில் வந்திருக்கு. ஏன்னா JVM என்ன பண்ணோம், டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது, செக் பண்ணிடுச்சு, லோட் பண்ணிடுச்சு மெமரியில். அதுக்கப்புறம் JVM எக்ஸிக்யூட் ஒன்லி த மெயின் மெத்தட். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்னென்னமோ பண்ணல, இந்த வாய்ட் M1 இந்த மெத்தட் சிக்னேச்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன், ஆனால் மெயின் மெத்தடில் இருக்க ஹலோ மட்டும் தான் பிரிண்ட் ஆச்சு. அதனால தான் ரியல் டைமில் எத்தனை கிளாஸ் இருந்தாலும் மெயின் மெத்தட் இருக்க ஒரு கிளாஸ் தான் மெயின் கிளாஸு. எந்த கிளாஸில் மெயின் மெத்தட் இருக்கோ அது மெயின் கிளாஸு. நீங்கள் எத்தனை கிளாஸ் இருந்தாலும் சரி, அத்தனை கிளாஸுமே கொண்டு போய் நம்ம மெயின் மெத்தடில் இருக்க அந்த மெயின் கிளாஸ் இருக்க மெயின் மெத்தடில் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா JVM will want only the main method. அது அங்கே இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணவே ஆரம்பிக்குது. ஓகேவா. எப்படி நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மெயின் மெத்தட்லேருந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதோ, இங்கேயும் அந்த மெயின் மெத்தட் தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ JVM அந்த மெயின் மெத்தட் தான் தேடுது. அப்போது நான் இந்த ப்ரோக்ராம் இந்த எக்ஸாம்பிளுக்கான நான் வந்திருக்க மோட்டிவே என்னன்னா, ஐ வாண்ட் டு ஷோ தட் if the method signature is same, it will show error. அதே மெத்தட் சிக்னேச்சர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இட் will not show error. ஓகேங்களா. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே வந்தேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெண்டுத்துக்குமே M1 நேம் இருந்தது சார், அதனால தான் அந்த எரர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். M1 நேம் சேமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. சிக்னேச்சர் என்ன, நேம் வித்
ஆர்குமெண்ட் லிஸ்ட். இங்கே இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் எம்டியாக இருக்குது, இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் வேல்யூ இருக்குது. தட்ஸ் இட். அது போதும். இட் ஒன்ட் ஷேர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தடை ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப நான் அதான் சொல்கிறேன். மெத்தட் ரன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்போவுமே இந்த மெயின் ஸ்டாட்டிக், என்னோட வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது ஸ்டாட்டிக் ஏரியா இல்லையா? அப்போது ஒரு இது என்னது? இது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இல்லைங்களா? இது ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, சேம் மெத்தட் சிக்னேச்சர் is not allowed inside a class. ஒரு கிளாஸ்க்குள்ள சேம் மெத்தட் சிக்னேச்சர் உள்ள 2 மெத்தட்ஸ் ஆர் நாட் அலோட். ஐ மீன் சேம் மெத்தட் சிக்னேச்சர் இருக்க மெத்தட்ஸ் இதில் அலோட் பண்ண முடியாது. சேம் மெத்தட் சிக்னேச்சர் இஸ் நாட் அலோட் இன்சைட் a class. ஸோ மெத்தட் சிக்னேச்சர் நம்ம மாற்றிட்டோம். ஓகேங்களா? பிரச்சனை இல்லை. இப்போ ரன் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணது தான். இதை நான் உங்களுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். இப்போ இது என்னது? இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஸ்டாட்டிக் ஏரியா கிளாஸஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? ஒரே ஆப்ஷன் தான். யூ டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? கிளாஸ் நேம், எனி ரெஃபரன்ஸ் வேரியபிள். நான் சும்மா டீம் கொடுக்குறேன், நீங்கள் என்னென்ன ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுங்க. ஈக்குவல் டு நியூ. இந்த நியூ இஸ் த ஆப்ரேட்டர், இஸ் த கீவேர்ட் விச் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸு இது வரைக்குமே கிளாஸ் வந்து ஒரு லாஜிக்கல் என்டிட்டி தான். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அப்போ தான் ஃபிசிக்கல் என்டிட்டி. அப்போ தான் என்ன ஆகுது? நீங்கள் பண்ணுற லாஜிக்ஸ்க்கு தேவையான மெமரி எல்லாமே அலோகேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மெமரி அலோகேஷனே நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நியூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, கிளாஸ்ன்றது லாஜிக்கல் என்டிட்டி, ஆப்ஜெக்ட் தான் வந்து ஃபிசிக்கல் என்டிட்டி. நான் சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸாம்பிள்லாம். கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட்டு. இந்த சிவில் இன்ஜினியரிங் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா? ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நிறைய வீடு கட்டுற மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, காட் இட் ஆர் நாட்? நான் லாஸ்ட் கிளாஸ் அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நியூ கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய பேசுவோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அசஸ் பண்ணால் t.m1, நோ ப்ராப்ளம், இட் வில் அசஸ். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைல், சேவ். ஸோ சிஎல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ ஜாவா சி, சாரி இது ஏற்கனவே இருந்திருக்கும், நம்ம ஜஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாம். ஜாவா சி test.java கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ ஜாவா டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு ஜாவா டெஸ்ட். ஸோ மெத்தட் m1 வந்துருச்சுங்களா? ஸோ சின்ஸ் ஐ கால் த மெத்தட் m1, நான் மெத்தட் m1ஓட அவுட்புட் என்ன? மெத்தட் m1 அதில் ஒரு பிரின்ஸ்டே பண்ணுறதுக்கு அது மட்டும் வந்துடுச்சு. ஸோ திஸ் ப்ரோக்ராம் ஓட அல்டிமேட் எய்ம் இஸ் நாட் டு ஷோ தட் சேம் மெத்தட் சிக்னேச்சர் ஒரு கிளாஸ்க்குள்ள நாட் அலோட். ஸோ நீங்கள் நினைக்காம மாதிரி m1 இருந்தால் சேம் நேம் இருக்கலாம், மெத்தட் நேம் சேமாக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர்ஸ் ஹியர். மெத்தட் சிக்னேச்சர் சேமாக தான் நாட் அலோட். ஸோ மெத்தட் சிக்னேச்சர் நான் மாற்றிட்டேன். இங்கே வந்து பேராமீட்டர் எதுவுமே இல்லை, பட் இங்கே பேராமீட்டர் இருக்குது. ஸோ மெத்தட் சிக்னேச்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நவ் இட் இஸ் அலோட். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாவா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சிச்சு. 2 methods with same signature is not allowed inside a class, ஒரு கிளாஸ்க்குள்ள. ஸோ அது ஸ்டாட்டிக் வாய்டு m1 இன்டிஜர் a. ஸோ அதான் லைக் இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த மெத்தட் சிக்னேச்சர் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணதுனால இப்போ இந்த இன்டிஜர் a இல்லாமல் இருந்ததுன்னா சேம் மெத்தட் சிக்னேச்சர் இட் ஒன்ட் பி அலவுட். நான் மெத்தட் சிக்னேச்சர் சேம் பண்ணேன், சம்திங் ஏதோ ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணேன், ஏதோ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன், அதனால மெத்தட் சிக்னேச்சர் மாறிடுச்சு. நவ் இட் இஸ் அலவுட் ஸோ தட் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் வித்வுட் எனி எரர். ஓகேங்களா? அதை நீங்கள் லைவாக பார்த்தீங்க. ஸோ I'll go to the next example. இது one of the example. எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 5 என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம்? எக்ஸாம்பிள் நம்பர் 5, I want to prove that return type is mandatory. ஸோ ரிட்டர்ன் டைப்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம் will not be accepted. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து mandatory. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணலாமா? what will happen if you return the return type? ஸோ எல்லாமே ஒரு ப்ரூஃப் நமக்கு ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமில் சேம் ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா ரிட்டர்ன் டைப் இஸ் நாட் ட்ரூ, ரிட்டர்ன் டைப் இஸ் மேண்டட்டரி. நிறைய பேர் சொல்லுவாங்க ரிட்டர்ன் டைப் மேண்டட்டரியா அப்படின்னா நாட் மேண்டட்டரி அப்படின்வாங்க. இப்போ பாருங்கள், நான் ரிட்டர்ன் டைப்பு வாய்டுங்கிறது எடுத்துட்டேன், ஒன்லி m1 அப்படின்னு கொடுக்குறேன்.
ஓகேங்களா. ஸோ இது என்ன எரர் த்ரோ பண்ணு பாருங்கள். மற்றபடி இது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடும் கிடையாது. இப்போ ரிட்டன் ஐ மீன் ஒரு மெத்தடு வித் ஒரு ரிட்டன் டைப்பு. ஓகே, let us run this. ஸோ ஜாவா சி test.java எரர். ஸோ முதல்ல அந்த ப்ரோக்ராமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. நான் இதை ஆரம்பிச்சிருங்க. ஸோ முதல்ல கிளாஸுக்கே அந்த இப்போது ப்ராக்கெட் மிஸ்டேக் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மெத்தடு. ஓகே fine. So CLS, let me clear the screen. So Java C test.java. ஸோ இது என்ன எரர் கொடுக்குது பாருங்கள். ரிட்டர்ன் டைப் இஸ் மேண்டட்டரி. ஓகேங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருச்சு. ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே ரிட்டர்ன் டைப் இஸ் மேண்டட்டரின்ற ஒரு எரர் கொடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த எரர் வந்ததுக்கப்புறமே அதுக்கப்புறம் உள்ள ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டடு, அதுக்கப்புறம் உள்ள மாற்றி மாற்றி ஒரு விஷயமா வந்துகிட்டே இருக்குது. ஸோ கிளாஸ் இன்டர்ஃபேஸு என்னென்ன எக்ஸ்பெக்டடு, ஸோ இன்டர்ஃபேஸோ என்னென்ன எக்ஸ்பெக்டடு. ஸோ ஒரு லைனுக்குமே எரர் தான். ஸோ அது ரிட்டன் டைப்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலுமே அது தப்புன்ற மாதிரி காமிச்சிருச்சு. ஓகேங்களா. எரர் இன்வாலிட் மெத்தட் டிக்ளரேஷன் ரிட்டன் டைப் ரிக்வயர்ட். சாரி. ஸோ இப்போ பாருங்கள், தெளிவாக பாருங்கள். இந்த ப்ரோக்ராமில் ஒரே பிரச்சனை தான். கிளாஸ் டெஸ்ட்டு இதுக்கு ப்ரீவியஸாக நிறைய எரர் சொன்னது. நான் அந்த ப்ரோக்ராம் சரியாக சேவ் பண்ணாலும் வந்தது. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணி மறுபடியும் ரன் பண்ணும்போது பாருங்கள், நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னா ரிட்டன் டைப் நான் கொடுக்கல. ஓகேங்களா. அதனால் எனக்கு வந்து எரர் என்னென்னா லைன் நம்பர் 3ல் ஒரே ஒரு எரர். என்னது? இன்வாலிட் மெத்தட் டிக்ளரேஷன் ரிட்டன் டைப் ரிக்வயர்ட். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா. தட்ஸ் இட். ஸோ ரிட்டன் டைப் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போது இதே ப்ரோக்ராமில் ரிட்டன் டைப் நான் கொடுக்குறேன். ஏதாவது ரிட்டன் டைப் கொடுக்கலாம். நிறைய ரிட்டன் டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா. நம்ம இப்போதைக்கு வாய்டு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். வாய்டு வில் நாட் ரிட்டன் எனிதிங். ஸோ இப்போ நான் ரிட்டன் டைப் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வில் பி அக்செப்டட். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரிட்டன் டைப் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். நவ் ஐ வில் ரன்னிங் திஸ் கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்ணோமா, ஜாவா டெஸ்ட்டு, தட்ஸ் இட், ரன் ஆயிடுச்சு. மெத்தட் மார்க். ஸோ I want to in order to prove this that method return type is mandatory. In order to prove this return type is mandatory, I have done this example. So நீங்க பார்த்துட்டீங்க, return type இல்லைன்னா உங்களுக்கு வர எரர் என்ன? invalid method declaration return type is required அப்படின்னு உங்களுக்கு ஒரு எரர் வந்துச்சு. பார்த்தீங்களா இல்லையா? இது இருக்கு பாருங்க, invalid method declaration return type required அந்த M1க்கு அப்படின்னு. ஓகேங்களா. காட் இட்டா? இது ஒரு மெத்தட் 5. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டைப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அடுத்த எக்ஸாம்பிள் மெத்தட் 6, மெத்தட் காலிங். ஓகேங்களா. இது கொஞ்சம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிளாக இருக்கும். என்னென்னா மெத்தடுக்குள்ளேயே ஒரு மெத்தட் வச்சு நிறைய மெத்தட்ஸை கால் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ லெட் அஸ் டூ திஸ். ஸோ நான் ஒரு முறையும் ஏதாச்சும் ஒரு மெத்தட் நான் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா.
ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு தெரியணும், அது எப்பவுமே உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் 3 மெத்தட் டிக்ளரேஷன். ஓகே, M1 மெத்தட் டிக்ளரேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், M2 மெத்தட் டிக்ளரேஷன், இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்கே ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் M3, அதுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடை ஒரு மெத்தடை கால் பண்ணால் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் மெத்தடை t.m1 நான் என்ன பண்ண போகிறேன்? I am going to call only calling method M1. நான் என்ன பண்ணுறேன்? மெத்தட் M1 மட்டும் தான் நான் கால் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், நான் மெத்தட் M1 மட்டும் தான் நான் கால் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஆப்வியஸாக மெத்தட் M1 மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டில் வரும் இல்லைங்களா? ஸோ செக் பண்ணுறோம். சிஎல்எஸ், ஸோ ஜாவா சி கம்பைல் பண்ணுறேன், test.java. ஸோ கம்பேர் ஆகிடுச்சு. ஸோ ரன் பண்ணணும். ஜாவா டெஸ்ட்டுன்ற கிளாஸை ரன் பண்ணுறேன். ஸோ when I'm running this, மெத்தட் M1 மட்டும் அவுட்புட்டில் வருது. காரணம் என்ன? பிகாஸ் ஐ கால்ட் ஒன்லி மெத்தட் M1. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்? மெத்தட் M1க்குள்ளே ஐ எம் கோயிங் டு கால் M2. ஐ எம் கோயிங் டு கால் மெத்தட் M2. ஓகேங்களா? இப்போ நான் M2 கால் பண்ண உடனே என்ன ஆகும்? M1 இப்போ ஆக்சுவலாக JVM என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி M1 கால் பண்ணோம். M1 கால் பண்ண உடனே M1க்குள்ளே வரும்போது வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இட் இஸ் காலிங் மெத்தட் M2. ஓகேவா? அதுக்குள்ளே வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு மெத்தட் காலிங் இருக்குது. அது என்னதுன்னா M2 கால் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? கண்ட்ரோல் இம்மீடியட்டாக M2க்கு போயிடும். ஸோ M2க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு M2 பிரிண்ட் ஆகிடும். M2 பிரிண்ட் ஆகிட்டு தென் த கண்ட்ரோல் வில் கம் பேக் டு M1. அதுக்கப்புறம் மெத்தட் M1 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? செக் பண்ணிடலாமா? ஃபைன். ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கம்பைல் பண்ணுங்கள். ஸோ என்னது? ஜாவா சி test.java. ஸோ நான் M1 மட்டும் தான் கால் பண்ணேன். ஆனால் காலிங் மெத்தட் M1 வந்து M1 கால் பண்ணுது. ஆனால் M1 இஸ் காலிங் M2 மெத்தட். ஸோ M2 மெத்தட் கால் பண்ணதால் ஃபஸ்ட்டு M2 தான் ரன் ஆகும். M2 ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் இஸ் கோயிங் பேக் டு M1. அதுக்கப்புறம் மெத்தட் M1 வரும். ஸோ அவுட்புட் வந்து மெத்தட் M2, அதுக்கப்புறம் மெத்தட் M1 வரும். ஸோ லெட் அஸ் செக். கரெக்டாக வந்துடுச்சா? மெத்தட் M2 அதுக்கப்புறம் மெத்தடு M1 வருது பாருங்கள். புரியுதா? ஸோ ஒரு மெத்தடை வச்சு நம்ம ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். ஆனால் அந்த மெத்தடை வச்சு நம்ம அதுக்குள்ளே இன்னொரு மெத்தடை கால் பண்ணலாம். ஓகேங்களா? இது இன்னும் கூட அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ M2 மெத்தடுக்குள்ளே வரேன். M2 மெத்தட் அது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடு இஸ் கோயிங் டு கால் எ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது இன்ஸ்டன்ஸ் சரியாக ஸ்டாட்டிக் இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் மெத்தட் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை டேரெக்டாக கால் பண்ணலாம் சொன்னேன், இல்லை ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணலாம் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டேரெக்டாகவே கால் பண்ணுறேன். M3 கால் பண்ணுறேன். ஆனால் இந்த M3 கால் பண்ணால் இந்த மெத்தட் காலிங் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த M3 மெத்தட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஆர்குமெண்ட் டு பி பாஸ்ட். அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் தேவை. அதனால் ஆர்குமெண்ட்டை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆர்குமெண்ட் எதிர்பார்க்கும்? இன்டிஜர் ஆர்குமெண்ட் எதிர்பார்க்குது. ஸோ 10ங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துருங்க. இப்போது நான் M1 மட்டும் தான் கால் பண்ணுறேன். M2 என்ன பண்ணோம்? M1 என்ன பண்ணோம்? கால் பண்ணோம். JVM வந்து ஆஸ் பர் த கான்செப்ட் படி JVM வந்து மெயின்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம், M1 கால் பண்ணோம். பட் M1ஓட ஃபஸ்ட்டு வேலையை என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? காலிங் மெத்தட் M2. ஸோ M2 என்ன பண்ணோம்? M2 மெத்தட் கால் பண்ணுறது. ஸோ M2 மெத்தடுக்குள்ளே போகுது. M2 மெத்தட் என்ன பண்ணுது? அதோட ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு இஸ் காலிங் M3 மெத்தடு. ஸோ M3 மெத்தட் என்ன எதிர்பார்க்குது? ஒரு ஆர்குமெண்ட் எதிர்பார்க்குது. அந்த ஆர்குமெண்ட்டை அது பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ பாஸ் பண்ணி M3 மெத்தட் கால் ஆகிடுச்சு. ஸோ M3 மெத்தட் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். M3 மெத்தட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்ட்ரோல் கோ பேக் டு M2. அதுக்கப்புறம் மெத்தட் M2 வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கோ பேக் டு மெத்தட் M1. அதுக்கப்புறம் M1ஓட செகண்ட் ஸ்டெப் என்ன? மெத்தட் M1. இது பிரிண்ட் ஆகும். நல்லா கவனிங்கப்பா. இப்போது t.m1 அப்படின்னு கால் பண்ணும்போது கண்ட்ரோல் நேராக போயிட்டு இங்கே வாய்ட் M1க்கு வருது, கால் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? லைன் பை லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். இன்டர்பிரட் என்ன பண்ணுது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்டர்பிரட் பண்ணுது. அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது? M2 காலிங் இருக்குது. ஸோ அது ஜம்பிங் டு M2 காலிங். M2 காலிங் வந்து பார்த்தா அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெட்மெண்ட் M3 காலிங்கு. M3 காலிங்க்கு தேவையான ஆர்குமெண்ட் கூட அது வச்சிருக்கு. சரி, ஓகே, தென் ஜம்பிங் டு M3. M3க்குள்ளே வந்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன?
மெத்தட் M3 பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிச்சு. ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் ரிட்டர்னிங் பேக் டு M2 தான். அது எந்த வழியில் வச்சு அந்த வழிக்கு திரும்பி போகும், M2க்கு போகுது. இப்போ M2ஓட செகண்ட் ஸ்டெப் என்ன, பிரிண்டிங் த மெத்தட் M2, தென் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு M1. M1ஓட செகண்ட் ஸ்டெப் என்ன, பிரிண்டிங் மெத்தட் M1. ஸோ அவுட்புட் என்ன வரும், M3 மெத்தட் M3 மெத்தட் M2 மெத்தட் M1. ஓகே, சேவ். நீங்கள் அந்த வேல்யூ பாஸ் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா திஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் வில் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஆக்சுவலி a வேல்யூ. ஓகேங்களா, அதனால தான் நான் வேல்யூ இங்கே பாஸ் பண்ணேன். மெத்தட் காலிங் பை பாசிங் வேல்யூ டு த ஆர்குமெண்ட் எக்ஸ்பெக்டட். அங்கே என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு, செமிகாலன் மிஸ் பண்ணிட்டேன் மெத்தட் காலிங்கில் இல்லையா. மற்றபடி பாருங்கள், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, செமிகாலன் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஏரியா, எந்த ஏரியா இருந்தாலும் சரி, கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம், டேரெக்டாக பண்ணலாம். நான் வந்து டேரெக்டாக பண்ணியிருக்கேன், கிளாஸ் நேம் வச்சு கூட பண்ணலாம். கம்பைல் என்ன அவுட்புட் வரணும், M1 கால் பண்ணோம், அது M2 கால் பண்ணுது, M2 M3 கால் பண்ணுது. அப்போது M3 தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் M2, அதுக்கப்புறம் M3 மெத்தட் அவுட்புட் வரும், M2 மெத்தட் வரும், அதுக்கப்புறம் தான் M1 மெத்தட் வரும். கரெக்டாக வந்துச்சா? ஃபஸ்ட்டு M3 மெத்தடு, அதுக்கப்புறம் M2 மெத்தடு, அப்புறம் M1 மெத்தடு. சரி, அது ஒரு மெத்தட் காலிங் பண்ணும்போது அந்த மெத்தடில் வந்து பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பேராமீட்டர் வேல்யூ கொடுக்குறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோங்க. அது கொடுக்கணுன்னாவே நமக்கு அது இட் ஒன்ட் அக்செப்ட் இட். ஸோ நம்ம வேணால் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம பாருங்கள், பேராமீட்டர் வேல்யூ கொடுக்காம கால் பண்ணி பார்ப்போம். தெளிவாக சொல்லிச்சு பாருங்கள். மெத்தட் M3 இன் கிளாஸ் டெஸ்ட் cannot be applied to given types. மெத்தட் காலிங் பை பாசிங் வேறு அதான் M3 என்ன ரிக்வயர்டு, இன்டிஜர், ஃபவுண்டு, நோ ஆர்குமெண்ட்ஸ், ஆக்சுவல் தெளிவாக கொடுத்துச்சு பாருங்கள். ஜாவா லைன் நம்பர் 10 கரெக்டாக, லைன் நம்பர் 10 எரர், மெத்தட் M3 இன் கிளாஸ் டெஸ்ட்டு cannot be applied. ஸோ இது மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா, என்ன ரிக்வயர்டு, இன்டிஜர், ஃபவுண்டு, நோ ஆர்குமெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் தேவை, இந்த ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூ தேவை. ஸோ அந்த மாதிரி கம்பைலர் வந்து அதுதான், கம்பைலரோட ரோலே அதுதான். கரெக்டாக அந்த சின்டாக்ஸ் எரர்ன்றதை கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்லிவிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் when the method is actually expecting an argument na, while calling the method you have to pass the value for the argument. ஓகேவா, there is no other go. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், வேல்யூ பாஸ் பண்ணி கால் பண்ணேன். ஏதோ ஒரு வேல்யூ, அது இன்டிஜர் தான் கேட்குது, ஏதோ ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணி கால் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ இன்னொரு ட்விஸ்ட் பாருங்கள். வாட் வில் ஹேப்பன் நவ், அகைன் ஐ எம் காலிங் M2 மெத்தட் இயர். M1 கால் பண்ணேன், M1 போயிட்டு என்ன ஆச்சு, உள்ளே போகும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னா M2 கால் பண்ணுது, M2 என்ன பண்ணுது, M3 கால் பண்ணுது. M3க்கு என்ன வேணும், ஒரு பேராமீட்டர் வேணும், பேராமீட்டர் கொடுத்து கால் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு M3 எக்ஸிக்யூட் ஆச்சு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கோயிங் பேக் டு M2. ஸோ M2ஓட செகண்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆச்சு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கோயிங் பேக் டு M1. ஓகேவா, அப்போ M1ஓட செகண்ட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, முடிஞ்சுது. மறுபடியும் M2 கால் ஆகுது. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் M3, திரும்பி M3ஓட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் M2ஓட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் கோயிங் பேக் டு M1, அங்கே ஒன்றுமே இல்லை, அதோட க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் என்னாச்சு, என்ன ஆகும், ஃபஸ்ட்டு மெத்தட் M3, மெத்தட் M2, மெத்தட் M1, மறுபடியும் மெத்தட் M3, மெத்தட் M2, 5 முறை பிரிண்ட் ஆகும். பார்த்துடலாம் அதையும். லேட்டஸ்ட் compiled. ஃபஸ்ட்டு அவுட்புட் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன ஆச்சு, M1 கால் பண்ணோம், M1 என்ன பண்ணுச்சு, M2 கால் பண்ணுச்சு, M2 என்ன பண்ணுது, M3 கால் பண்ணுது. அது தேவையான பேராமீட்டருக்கான வேல்யூ கொடுத்து பாஸ் பண்ணி தான் கால் பண்ணுச்சு, அதனால தான் அது ரன் ஆகுது.
ஸோ M3 ஃபஸ்ட்டு M3 மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்ட்ரோல் இஸ் கோயிங் பேக் டு M2 மெத்தட். ஸோ M2 மெத்தட் பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இஸ் கோயிங் பேக் டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். M2க்கு அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் M1 மெத்தட் போயிடுச்சா. அதுக்கப்புறம் மறுபடியும் M2 கால் பண்ணுறோம். ஸோ M2 மறுபடியும் என்ன பண்ணுது M3 கால் பண்ணுது. ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் எங்கே வருது M3க்கு வருது. அதனால தான் மறுபடியும் M3 மெத்தட் வருது. M3 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கோயிங் பேக் டு M2 மெத்தட். ஓகேங்களா. மறுபடியும் வேணிய பேக்கில் போனோம்னா அங்கே ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். தட்ஸ் இட், முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் M3 M2 புரியுதா. ஸோ திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஆக்சுவலி வாண்ட் டு ஷோ யூ மெத்தட் காலிங். ஸோ மெத்தட் காலிங் எப்படிலாம் நீங்கள் பண்ணலாம் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ மெத்தட் காலிங்கான எக்ஸாம்பிள் தான் இது. You have seen the output as well. Got it?